அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 18ல் 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இயல் 9 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட 7ஆம் வகுப்பு முழுமையாக முடியுது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு முறை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வரவிருக்கிற எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்குமே தமிழுக்கு நம்ம புக்காகவே நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ என்ன வீடியோவாக பார்க்குறீங்களோ அதை புக்காகவே நம்ம வந்து போட்டிருக்கோம். 5500 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக 100 டெஸ்ட்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த 10 நாளில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல் அது. உங்களுக்கு அந்த மெட்டீரியல் தேவை புத்தகமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 96 98 64 51 26 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், தமிழ் புக்கு வேணும் அப்படின்ட்டு. ஓகேவா? புக்கோட ப்ரைஸு 360 ரூபா தான். டெலிவரி சார்ஜ் ஒரு 40 ரூபா. மொத்தமாக 400 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும், வீட்டுக்கே உங்கள் புத்தகம் வந்துடும். ஓகேவா? மொத்தமாக ஒரு 5500 கொஷின்ஸ் அதில் இருக்கும். ரிவிஷன் பண்ணால் 100% ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இயேசு காவியத்தில் டேஷ் என்னும் பகுதியில் இருந்து பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த இயலை படித்தாதான் உங்களுக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியும். சாந்தம் உடையோர் பேரு பெற்றோர் என தத்துவம் சொன்னார் அப்படின்னு கண்ணதாசன் தான் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படி தொடங்குற அந்த பாடல் எந்த பகுதியிலிருந்து கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? மழை பொழிவு அப்படிங்கிற பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினான பாடல் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனமாகும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த பாடலை ஒரு முறை படிச்சுக்கோங்க புத்தகத்தில். அடுத்தது, கண்ணதாசனின் சிறப்பு பெயர் என்ன? கண்ணதாசனின் சிறப்பு பெயர் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். அடுத்த வினா, மகத்துவம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மகத்துவம் என்னும் சொல்லின் பொருள் சிறப்பு. அடுத்த வினா, தன்னம்பிக்கை பற்றிய இக்கவிதை டேஷ் என்னும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. அதாவது தன்னம்பிக்கை அப்படிங்கிற இந்த கவிதை அப்படிங்கிறது எந்த நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? மகளுக்கு சொன்ன கதை. ஓகேங்களா? மகளுக்கு சொன்ன கதை. அடுத்தது பாருங்க. கூடு கட்டத் தெரியாத பறவை எது? கூடு கட்டத் தெரியாத பறவை எது? ஆன்சர் குயில். அடுத்த வினா, நாமும் நமது டேஷ் உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகள் புரியலாம். ஆன்சர் என்ன? ஆற்றலை உணர்ந்து கொண்டால். அடுத்த வினா, தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தானொரு அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? ஆன்சர் தான் கூட்டல் ஒரு அப்படின்னு வரும். அடுத்த வினா பாருங்க. கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அது வந்து காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லுவாங்க. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லின் பொருள் என்ன? காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லின் பொருள் என்ன? சமுதாய வழிகாட்டி. அடுத்த வினா, காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் என்ன? ஆன்சர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அடுத்த வினா, டேஷ் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. யாருடைய வேண்டுகோள் காயிதே மில்லத்தோட உள்ளத்தில் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்திச்சு? ஆன்சர் காந்தியடிகளோட வேண்டுகோள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு என்ன? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு 1962. அடுத்த வினா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று முகமது இஸ்மாயிலை குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார் அவர்கள். அடுத்த வினா பாருங்க.
பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான டேஷ் வடிவங்களிலும் எழுதி வருகிறார். இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வராரு பாவண்ணன் அவர்கள். அடுத்த வினா, ஞானம் என்னும் நூலில் உள்ள டேஷ் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டிருக்கு. ஞானம் என்னும் நூல்லேருந்து ஒரு சிறுகதை கொடுத்துருக்காங்க இந்த 3வது இயல். அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? பயணம் அப்படிங்கிறது. அடுத்த வினா, டேஷ் முதல் ஆகுபெயர் எனவும் கூறுவர். எதை முதல் ஆகுபெயர் எனவும் சொல்லுவாங்க? ஆன்சர் பொருளாகு பெயரை. அடுத்த வினா, இரட்டையாக இணைந்து வந்து பொறித்தால் தனி பொருள் தராத சொற்கள் என்ன? ஆன்சர் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் என்பது என்ன? பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் என்பது என்ன? ஆன்சர் தொழிலாகு பெயர். அடுத்த வினா, பெரிய 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 விழுந்தேன் 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 இவைகள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அடுக்கு தொடர். அடுத்த வினா, டேஷ் பண்புகள் மாணவரிடையே வளர வேண்டும். டேஷ் பண்புகள் மாணவரிடையே வளர வேண்டும் அப்படின்னா நன்னெறி பண்புகள் வளர வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் திருக்குறள் டேஷ் அதிகாரத்தில் உள்ளது. ஆன்சர் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது. அடுத்த வேணா பாருங்க, எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் டேஷ் உடையது அரண் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? நல்லால் உடையது அரண். அடுத்த வினா, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படிங்கிறது எந்த அதிகாரத்தில் அமைஞ்சிருக்கு? ஆன்சர் அவை அஞ்சாமை அதிகாரத்தில் அமைஞ்சிருக்கு. திருக்குறளின் டேஷ் பாக்கள் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இயலில் இருக்கிற திருக்குறளில் எத்தனை பாக்கள் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? 50 வாக்கள் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? 50 பாக்கள் வந்து சேர்த்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. நாளைக்கு 8வது பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ 3 இயல் அல்லது 4 இயலுக்கு மேலே கொடுத்து இந்த 10 நாளுக்குள்ளே எல்லா சப்ஜெக்டையும் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.